இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் நில்லுடி நில்லு அத்தை என்ன விடுங்க. அத்தை நில்லுங்கறல. என்ன எதுக்கு தடுக்குறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன தடுக்காதீங்க. நான் சீனு கிட்ட பேசணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நான் நடக்க விட மாட்டேன். ப்ளீஸ் அத்தை என்ன உள்ள விடுங்க அத்தை. சீனு ஏய் சீனு போ வெளிய போ. ஏய் ஏய் என் மகனே வேணான்னு தானே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண. இப்ப எதுக்காகடி வந்த? எதுக்கு? அவன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக வந்தியா? இங்க பாரு, இப்ப பாப்பா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சீனா இழுத்து போடி வெளிய போ. ஏய் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னடி? ஏய் என்னடி சீனு சீனு சொல்லிட்டு இருக்கல. இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதை இங்கிருந்து வெளிய போடி. போடி. பெரியப்பா பெரியப்பா ஏய் நடக்கிறதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. గట్టి మేళం మాంగళ్యం తందునానే మమ జీవన హేతునా. சீனு சீனு நம்ம கல்யாண நாள் அதுவுமா எதுக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னே தெரியல. பயமா இருக்கு சீனு. உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஏர்லி மார்னிங்ல இப்படி ஒரு கனவு வந்துச்சு. அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு பாட்டி. ஐயோ, பார்வதியும் பத்மாவும் இப்படி ஏதாவது பேசிட்டு இருந்தது உன் காதுல விழுந்துச்சா? இத பாரு, சீனு உங்ககிட்ட எவ்வளவு பிரியமா இருக்கான்னு உனக்கே தெரியும். நீ அவன் மேல உசிரியே வச்சிருக்க. உங்களை பிரிக்கிறதுக்கு யாரால முடியும்? இத பாருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சும்மா வீம்புக்காக எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீ காதலே வாங்கிக்காத. நீ அதையே நினைச்சுக்கிட்டு போய் படுத்திருப்ப. அதான் உனக்கு கனவுல வந்திருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கனவு வந்தா உடம்புக்கு முடியாம போகலாம், இல்ல அசதியா கூட இருக்கலாம். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அதோட நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? பயப்படாத. இந்த பாரு, உனக்கு மனசுக்கு சஞ்சலமா இருந்தா நீயும் சீனுவும் கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போய் கும்பிட்டுட்டு வந்தா கெட்டதெல்லாம் தூரமா விலகிடும். இந்த மாதிரி கனவெல்லாம் வராதுமா. இப்பதான் பாட்டி மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சரி விடு, வந்த கனவே நினைச்சிட்டு இருக்காம உன்னோட கல்யாண புடவையும் சீனோட பட்டு வேஷ்டி சட்டையும் கொண்டு வந்து பூஜையில வை. பூஜை முடிஞ்சதும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாம் சரியாயிடும். சரிங்க பாட்டி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண போறோம். நானும் ஜானகியும் ஜோசியரை பார்த்து நல்ல நேரம் குறிச்சிட்டு வந்துடுறோம். மாயா, இனி உங்களோட வாழ்க்கையில நல்லதே நடக்கும், சரியா? சரி, சீனுவை எழுப்பி 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ள மத்தவங்களும் வந்துருவாங்க. சாமி கும்பலாம்.
ம் சரி. சீனு மாமாக்கும் மாயாக்கும் இன்னைக்கு கல்யாண நாளாமே. பெரியம்மாவும் பாட்டியும் பூஜைக்கு கிராண்டா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ? இந்த வருஷம் அவங்க கொண்டாடுவாங்க, அடுத்த வருஷம் நீயும் சீனுவும் கொண்டாட போறீங்க. இப்படியே அல்வா கொடுங்க, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. உனக்கு சாமர்த்தியம் பத்தல, அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஐடியா குடுக்கறதெல்லாம் நீங்க தானே. உங்க ஆட்டோ பாம் ஐடியா எல்லாம் புஷ்பானமா போகுது. நான் என்ன பண்றது? பார்வதி, அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. இரு, என்னன்னு கேப்போம். சரி சொல்லு சாரு, என்ன உன் பிரச்சனை? மாயா வந்து ஒரு கனவு கண்டாலாம். கண்ணை கசக்கிட்டே வந்து பாட்டிக்கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் சொல்லிட்டு இருந்தா. அப்படி என்ன கனவு கண்டாலாம்? எனக்கும் சீனு மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு கண்டாலாம். அத சொல்லி ஒரே ஒப்பாரி. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவ மனசை தேத்தி அனுப்பியிருக்காங்க. ஏண்டி, நீ காண வேண்டிய கனவு அவ கண்டிருக்கா, அதுக்காக அவ கண்ணை கசக்குனா ஓகே, அதுக்கு நீ ஹாப்பியா தானே இருக்கணும். நீ எதுக்கு மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு வர? ஐயோ சித்தி, கல்யாண கனவுல வரவங்களுக்கு கெட்டது நடக்குமா? பெரிய பிரச்சனையெல்லாம் வரும்னு எங்க அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதனால எங்க சீனு மாமா கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயங்கர கவலையா இருக்கு. ஐயோ, என்ன நீ இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா? ஆமா, பொதுவா கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு காணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவ கனவுல நீ வந்தா அத கஷ்டமா நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர். அந்த மாயா கனவுல நடந்த மாதிரி கூடிய சீக்கிரம் உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கும். அத நினைச்சு நீ சந்தோஷப்படு. கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா என் டென்ஷனுக்கு அது மட்டும் காரணம் இல்ல. சீனு மாமாவுக்கும் மாயாவுக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ண போறேன்னு அந்த கிழவி குண்டு தூக்கி போட்டிருக்கு. அதுக்கு நேரம் குறிக்கிறதுக்கு ஜோசியரை பார்க்க போறாங்களாம். அவ்வளவுதானே? ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம அதை கெடுத்து விடுறது ஒண்ணும் பெரிய வேலையில. அந்த மாயா எப்படி நம்ம பத்திரத்துல நெருப்ப பத்த வச்சாலும் அதே ஸ்டைல்ல நாமளும் பத்த வைப்போம். என்ன பண்ண போற? கொஞ்சம் விவரமா தான் சொல்லு. அண்ணி, பூஜையில கல்யாண புடவை வேஷ்டி சட்டை வச்சு சாமி கும்பிட போறாங்க. அங்க இருக்கிற மாயா புடவைய நெருப்புல கருக்கி விட்டுட்டா அபசகுனம் ஆயிடாதா? அதுக்கப்புறம் பூஜையே நடக்காது. இதுல எங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது? ரொம்ப நல்ல ஐடியா. சரி, நீ சொன்ன மாதிரி நம்ம பண்ணிரலாம். மாயாவும் சீனுவும் கோயிலுக்கு போக கூடாது, ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்க கூடாது. என்ன சாரு, இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? இதுல 108 அருகம்புல் மாலை இருக்கு. சரிங்க ஐயா. இது பிள்ளையாருக்கு சாத்திருங்க. நானே அபிஷேகத்துக்கு 18 குடம் தண்ணி எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி வந்தேன். மாலையும் வச்சு அபிஷேகத்துக்கு தண்ணியும் எடுத்து கொடுத்துட்டாங்க. யாரு? அங்க பாருங்க.